நான் புறா நடந்ததுக்கப்புறம் எப்போ லாஃப்ட்டை செக் பண்ணி வருவேன். அப்படி வரும்போது 1 இல்லை 2 இல்லை 3 புறாக்கள் வந்து அங்கனங்கன வந்துருங்களேன். துணிமணி காய போகிற கொடியில் 2 குதிரை, அது ஒரு பட்டா 2 ப்ரீடிங் மேல் இருக்குது. ஸோ இப்படி ஒட்டிச்சா கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே பூனை பிடிச்சி போயிடும். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? இது வந்து கரண்ட் அடுப்பு. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைட் ஆஃப் பண்ணால் தான் அந்த புறா சில நேரத்தில் லைட்டாக நேற்று கூட வீடியோவில் பார்த்து லைட் ஆஃப் பண்ணுமே அவ்வளோ நல்லா பறக்குது. அது எப்படி தான் பறக்குதுன்னு தெரில. ஸோ ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பட்டாவை பிடிச்சிருவோம். ஓகே, பட்டாவை நான் பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்களா, பட்டாவை நான் பிடிச்சிட்டேன். பாக்கி 2 அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு புறா, இங்கே ஒரு புறா, 2மே மேலே தான். அங்கிட்டு மேலே கூடி இருக்குது. பட்டா என்ன கையில் பிடிச்சாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு பிடிச்சதை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். பட்டா நான் பிடிச்சிட்டேன். பட்டாவை பிடிச்சி போட்டாச்சு. அடுத்து இந்த இருக்குது மேல் 200 மேலே இருக்குது. அதையும் பிடிச்சிட்டேன். அதையும் பிடிச்சி போட்டாச்சு. எல்லாமே அடைகிறது தான். இப்படி ராத்திரி நேரத்தில் இருந்தாருங்கண்ணே. இப்போ இதை மட்டும் பிடிக்க முடியாது. இது பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இது இங்கே வந்து உட்காந்து தான் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கே அந்த இடம்லாம் வர பயமாக இருக்குது. ஸோ இது 7 மணி இல்லை, அப்போ சரி 9 மணி இல்லை, இப்போ வெறும் 7 மணி தான் ஆகுது. அதுக்கே இந்த இடம் இப்படி இருக்குது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போக 10 மணி 12 மணி ஆனால் என்ன எந்த இடம் அது என்ன பூனை வரும், வேறு என்ன வரும், பூனை தொல்லை அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மொத்தம் 2 புறா தான் பிடிச்சிருக்கேன். 1 2 அதில் ஒரு பட்டாவும் ஒரு மேலே பிடிச்சாச்சு. இன்னொரு மேல் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது மேலே கோழி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாக்கி எல்லா புறம் சரியா? ஸோ எங்கள் வீட்டில் வந்து நைட்டு 7 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. லாஃப்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா அந்த இடம் அப்படி அவங்க சொல்கிறதே தப்பு இல்லை. ஏன்னா அந்த இடம் அப்படி மோசமான இடம். நைட் டயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கடுப்பாகணும். சரியா? எதுலையாச்சும் ஒன்று அடைஞ்சிருக்கலாம். இவ்வளோ பெரிய புது கூண்டு வச்சு இதில் அடைய மாட்டேங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? சரிங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நின்னா நிற்கிது, போனால் போனது தான். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம இருக்கிற புறாவை தான் காப்பாற்ற முடியும். இந்த இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். இன்னும் நைட் டைமில் பகல் நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் நிற்கலாம், நைட் டயத்தில் நீங்கள் நிற்கக்கூடாது. எங்கள் வீட்டில் தெரிஞ்சாலும் திட்டுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு எடுத்தேன். ஸோ இது வாழைத்தாரில் உட்காந்துருக்கு. அது நல்ல கண்ணு நல்லா இருக்குது அந்த புறாவுக்கு. என்னென்ன தெரில, நம்ம ராசி போட இருக்குது. எந்தெந்த புறா நல்ல புறா இருக்குது, அது பூரா ஒன்றும் மிஸ் ஆகிடுது, பூனை பிடிச்சி போயிடுது. வந்தால் பார்ப்போம். வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற புறா வச்சு நம்ம ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.